Malaysian 370, contact Ho Chi Minh 120.9. Good night. Good night, Malaysian 370. ஹலோ கைஸ், யோசிச்சு பாருங்க, நடுவானுல ஒரு விமானம் பறந்துகிட்டு இருக்கும் போது அது திடீர்னு ரேடார்ல இருந்து காணாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும்? உலகின் பல நிபுணர்கள் இந்த விமானத்தை தேட ஆரம்பிச்சாங்க. பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் தேடியும் இந்த விமானத்துக்கு என்னாச்சுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு உண்மையான நிகழ்வு. மலேசியா விமானம் MH370க்கு என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விமானத்தோட சில உடைந்த பாகங்கள் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் மொரிஷியஸ் கடலோர பகுதிகளில் இருந்து கிடைச்சது. ஆனா இந்த விமானம் எங்க இருக்குன்னு யாருனாலையும் சரியா சொல்ல முடியல. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நியூஸ் சேனல் ஒன்னு இந்த விமானத்தை கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க. மலேசியா விமானம் MH370க்கு உண்மையிலேயே என்ன ஆச்சு, இந்த விமானம் உண்மையிலேயே இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதான்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ MH370 பத்தி சில மர்மமான விஷயங்களை சொல்ல போகுது. ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மார்ச் 8, 2014 அன்று மலேசியா கூலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மலேசியா ஏர்லைன்ஸ் போயிங் 777 பிளைட் நம்பர் MH370 புறப்பட ரெடியா இருந்தது. இந்த விமானத்துல கேப்டன் ஜஹாரி அகமது ஷாவும், ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஃபரீக் அப்துல் அமீதும், 10 க்ரூ மெம்பர்ஸும் 227 பயணிகளும் இருந்தாங்க. எப்பவும் போல இந்த விமானம் கூலாலம்பூர்ல இருந்து சைனால இருக்கும் பீஜிங்க்கு போக இருந்தது. ஆனா இந்த விமானத்துக்கு அன்றைய நாள் ஒரு சாதாரண நாளாக இருக்க போறது இல்லைன்னு அப்ப தெரியல. இந்த விமானம் புறப்பட இருந்த நேரம் வானம் ரொம்ப கிளியரா இருந்தது. வானிலையும் ரொம்பவே அமைதியா இருந்தது. நள்ளிரவு 12:41 மணி அளவுல இந்த விமானம் புறப்பட்டது. இவங்க பறக்க ஆரம்பிச்சு சரியா 20 நிமிஷம் கழிச்சு போயிங் 777 விமானம் தென் சைனா கடலுக்கு மேல சுமார் 35,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருந்தது. அந்த சமயம் இந்த விமானத்தோட கேப்டன் வியட்நாம்ல இருக்கும் ஹோச்சிமின் நகரத்தோட ATCக்கு ஒரு சிக்னலை அனுப்பினாரு. அதாவது வியட்நாம் வான்வெளியில பறக்க அனுமதி கேட்டாரு. இதுவரைக்கும் MH370 பத்தி நான் சொன்னது எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். இதுக்கு அப்புறம் தான் இந்த விமானத்துக்கு மர்மமான விஷயங்கள் நடக்க தொடங்கியது. சுமார் 1:19 மணி அளவுல, அதாவது கேப்டன் வியட்நாம் ATCக்கு தகவல் கொடுத்து 90 வினாடிகள் கழிச்சு இந்த விமானம் MH370 ரேடார்ல இருந்து காணாமல் போனது. மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் சைனாவோட ATCகள் இந்த விமானத்தோட மூவ்மெண்ட்டை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தவங்க அதிர்ந்து போனாங்க. பொதுவா விமானங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கும் டிரான்ஸ்பாண்டர்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டா அது சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படும். அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விமானத்தை ரேடார்ல பார்க்கவே முடியாது. ATC அதிகாரிகளும் அப்படிதான் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு ஆரம்பத்துல நினைச்சாங்க. இவங்க தொடர்ந்து MH370 தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாங்க. ஆனா டிரான்ஸ்பாண்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இந்த விமானம் கிட்ட இருந்து எந்த பதிலும் இவங்களுக்கு வரவே இல்லை. கூலாலம்பூர்ல இருந்து பீஜிங்க்கு போக சுமார் 6 மணி நேரம் எடுக்கும். எப்படினாலும் இந்த விமானம் ரேடார்ல இருந்து காணாமல் போனாலும் சொன்ன நேரத்துக்கு, அதாவது விடியக்கால 6:30 மணிக்கு தரையிறங்கி தான் ஆகணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 6:32 கடந்தும் இந்த விமானம் பீஜிங்க சென்றடையல. இந்த நேரத்துல உலகின் மொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியும் பயங்கர பயத்துல இருந்தது. இதுக்கு அப்புறம் தான் அதிகாரப்பூர்வமா மலேசியா ஏர்லைன்ஸ் MH370 காணாமல் போனதுன்னு அறிவிக்கப்பட்டது. இதுக்கு அப்புறம் உலகின் பல நாடுகள் விமானத்துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தேடுதல ஆரம்பிச்சாங்க. MH370 இருந்து கடைசியா வந்த சிக்னல் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்துக்கும் சவுத் சைனா கடலுக்கும் நடுவுல இருந்து வந்தது. அதனால இந்த பகுதியை ரெஸ்கியூ டீம் முழுமையா தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த பகுதியில இந்த விமானம் இருக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாம இருந்தது. இந்த நேரத்துல மலேசிய அரசாங்கம் அவங்களுடைய ராணுவத்தை வச்சு தேட ஆரம்பிச்சாங்க. ராணுவம் அவங்களுடைய வான்வெளி ரிப்போர்ட்டுகளை செக் பண்ணும்போது MH370 கடைசி சிக்னல் தென் சீனா கடல் பகுதியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த விமானம் ஒரு பெரிய யூ-டர்ன் போட்டு இடது பக்கமா திரும்பி மலேசியாவை நோக்கி வந்திருக்கு. ஆனா இந்த விமானம் மலேசியால தரையிறங்கல. அது மலேசியாவை கடந்து மலேசியாவின் பீனாங் தீவுல இருந்து வலது பக்கமா திரும்பி அந்தமான் கடல் பக்கமா போனது ராணுவத்துக்கு தெரிய வந்தது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ATCயோட ரேடார் விமானத்தோட டிரான்ஸ்பாண்டர்ல இருந்து வரும் சிக்னலை ரிசீவ் பண்ணும். ஆனா ராணுவத்தோட ரேடார் ரிஃப்ளெக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்தியது. இதனால இவங்களுடைய தகவல் அக்யூரேட் ஆகவும் இருக்கும். சரி, அந்தமான் கடல் பகுதின்னு சொன்னது இந்தியா, மியான்மர் மற்றும் தாய்லாந்து சேர்ந்த மிகப்பெரிய கடல் பகுதியாகும். அதனாலதான் மலேசியா ராணுவத்தோட ரேடார் அந்தமான் கடல் பகுதிக்கு மேல இந்த விமானம் எங்க போனதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ MH370 இதுக்கு அப்புறம் ட்ராக் பண்ண முடியலையான்னு நீங்க யோசிக்கலாம். நிபுணர்கள் இதுக்கு அப்புறமும் இந்த விமானத்தை ட்ராக் பண்ணாங்க. அதாவது செயற்கைக்கோளோட தொடர்பு ரெக்கார்டை வச்சு. அதாவது வானத்துல எந்த விமானம் பறந்தாலும் அந்த விமானம் செயற்கைக்கோள்களுக்கு தொடர்ந்து சிக்னல் அனுப்பும். மேலும் இந்த சிக்னல்கள் அனைத்தும் பூமியில உள்ள கிரவுண்ட் ஸ்டேஷனால கண்காணிக்கப்படும்.
அந்தமான் கடலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் MH370 விமானமோட இருந்த தொடர்பு செயற்கைக்கோளுடனும் துண்டிக்கப்பட்டது. ஆனா 3 நிமிஷம் கழிச்சு MH370 விமானம் வேறு ஒரு தொடர்பு கோரிக்கையை அனுப்பியது. இதுக்கு அப்புறம் MH370 விமானம் அடுத்து 6 மணி நேரத்துக்கு செயற்கைக்கோளோடு தொடர்புல இருந்தது. இதுக்கு அப்புறம் MH370க்கும் செயற்கைக்கோளுக்கும் இடையில இருந்த தொடர்பு நிரந்தரமா துண்டிக்கப்பட்டது. இங்க கேள்வி என்னன்னா, சேட்டலைட் கூட விமானம் தொடர்புல இருந்துச்சுன்னா அந்த தொடர்பு எதனால துண்டிக்கப்பட்டிருக்கும்? இதுக்கு காரணம் என்னன்னா, MH370 விமானத்துல 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இதுல இருக்கும் எரிபொருள் காலியாக இருக்கலாம். ஏன்னா இந்த விமானம் எங்கேயுமே தரையிறங்கலைன்னா அப்ப கண்டிப்பா எங்கேயாவது விழுந்து நொறுங்கி இருக்கும். இதனால செயற்கைக்கோளோடு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கலாம். இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, சேட்டலைட் கனெக்ஷன் ரெக்கார்ட்ல இந்த விமானம் எங்க இருந்ததுங்கிற தகவலை நம்மனால பார்க்க முடியாது. இந்த 6 மணி நேரத்துல ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த்ல இருக்கும் ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன் MH370க்கும் செயற்கைக்கோளுக்கும் இடையில இருந்த சிக்னலை கண்காணிச்சுக்கிட்டு வந்தது. இந்த விமானத்துல சில இரகுலாரிட்டிஸ் அவங்க கவனிச்சப்போ இந்த விமானத்தோட க்ரூவை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா பல தடவை அழைப்புகள் கொடுத்தும் இந்த விமானத்துல இருந்து எந்த பதிலும் வரல. ஆனா MH370யோட இருப்பிடத்தை தெரிஞ்சுக்க நமக்கு இன்னொரு வழியும் இருந்தது. விமானத்துக்கும் செயற்கைக்கோளுக்கும் இடையில இருந்த தொடர்பு ரேடியோ வேவ்ஸ் மூலமா நிறுவப்பட்டது. மற்றும் இந்த ரேடியோ வேவ்ஸின் நீளத்தை அளக்கிறதுனால இந்த விமானத்தோட இருப்பிடத்தை பத்தி ஒரு யோசனை பெற முடியும். பெர்த்ல உள்ள கிரவுண்ட் ஸ்டேஷன் எல்லா டேட்டாக்களையும் கணக்கிட்டு விமானத்தோட இறுதி இடம் இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில தான் இருக்கணும்னு மதிப்பிட்டாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில தண்ணீர் மட்டுமே இருக்கும் இந்த பகுதியை தான் நான் சொல்றேன். MH370 இந்த இடத்துல தான் விபத்துக்குள்ளா இருக்கலாம்னு மதிப்பிடப்பட்டது. பரந்த கடலுக்கு நடுவுல இருக்கும் இந்த இடத்துக்கு விமானம் மூலமாவோ இல்ல ஹெலிகாப்டர் மூலமாவோ போக முடியாது. இங்க கப்பல்னால மட்டும்தான் போக முடியும். அதுவும் இங்க போக குறைஞ்சது 6 நாட்கள் எடுக்கும். மேலும் போன உடனேயே MH370 கண்டுபிடிக்கிற அளவுக்கு துல்லியமான இடத்தை சேட்டலைட் டேட்டாக்கள் கொடுக்கல. சேட்டலைட் டேட்டாக்கள்ல இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்ட பகுதி மட்டும் சுமார் 45 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்தது. இத புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இந்தியா நாட்டோட மொத்த பரப்பளவு தோராயமா 33 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ சர்ச் டீம் எவ்வளவு பெரிய பகுதியில இந்த விமானத்தை தேடணும்னு யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் தேடுதல் குழு நம்பிக்கை இழக்காம அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு மூளை முடுக்கலையும் தேடினாங்க. ஆனா அவங்கனால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. கடலை பத்தின ஆய்வுகளை செய்ய நிபுணர்கள் ஹைட்ரோபோன்ஸ்ங்கிற சாதனங்களை கடலின் பல்வேறு இடங்கள்ல வச்சிருக்காங்க. இந்த சாதனங்கள் கடலின் மேற்பரப்புல நடக்கும் எந்த சவுண்டையும் பதிவு செய்யும். MH370 இந்திய பெருங்கடலின் இந்த பகுதிக்கு வந்திருந்தா அது தண்ணீர்ல விழுந்திருக்கணும். ஆனா ஹைட்ரோபோன்களின் டேட்டா படி அப்படி எந்த ஒரு ஒலியையும் இது பதிவு செய்யல. இந்த வேதனையான மற்றும் மர்மமான சம்பவம் நடந்து 1 வருஷம் கழிச்சும் தேடுதல் குழுவுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. உலக நாடுகளின் அரசாங்கங்களும் இந்த விமானத்தை தேடுறத கைவிட தொடங்கினாங்க. ஆனா இதுக்கு அப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. இது திரும்பியும் தேடுதல் நடவடிக்கைக்கு உயிர் கொடுத்தது. ஜூலை 29, 2015 அன்று மெடகாஸ்கர்ல உள்ள ரீயூனியன் தீவுல ஒரு விமானத்தோட 2 மீட்டர் நீளம் உள்ள மெட்டல் பகுதி அந்த தீவின் கடலோரம் ஒதுங்கியது. இது MH370 விமானத்தின் ஒரு பகுதின்னு நிபுணர்கள்னால உறுதி பண்ணப்பட்டது. இதுல மர்மமான விஷயம் என்னன்னா, தென்னிந்திய பெருங்கடல்ல கடைசியா போனதாக சொல்லப்படும் MH370 எப்படி 4000 கிலோமீட்டர் தள்ளி மெடகாஸ்கர்ல அதோட உடைஞ்ச பாகம் கிடைச்சது? நிபுணர்கள் இதுக்கு கடல்ல இருக்கும் நீரோட்டம், அதாவது வாட்டர் கரண்ட்ஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. அதாவது தென்னிந்திய பெருங்கடல்ல இருக்கும் எல்லா குப்பைகளும் இந்த வாட்டர் கரண்ட்ஸ்னால ஆப்பிரிக்காவை நோக்கி பாயுதுன்னு எர்த்ஸ் ஓஷியன் கரண்ட் டேட்டாக்கள் மூலம் தெரிய வந்தது. இத பார்த்து தேடுதல் குழு அந்த பகுதியில் உள்ள பல நாடுகளின் கடற்கரையில தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடினதுல மொத்தம் 27 விமான பாகங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுல வெறும் 3 பாகங்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வமா MH370யோட பாகம்னு கண்டறியப்பட்டது. ஆனா இந்த பாகங்களை வச்சு விபத்து நடந்த இடத்தை இவங்கனால கண்டுபிடிக்க முடியல. திரும்பியும் விடாமுயற்சியா MH370 இறுதி இலக்கா தென்னிந்திய பெருங்கடலை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தேடுதல்லையும் எந்த உறுதியான தடயங்களை கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கைக்கு அப்புறம் நவம்பர் 2017 MH370க்கான தேடுதல் அதிகாரப்பூர்வமா நிறுத்தப்பட்டது. என்னதான் இந்த தேடுதல் நடவடிக்கை முடிவுக்கு வந்தாலும் மனிதர்களின் ஆர்வத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. சில முக்கிய ஊடகங்கள்ல இந்த விமானம் எப்படி எங்க சரியா விழுந்து நொறுங்கி இருக்கலாம்னு கேள்விகள் எழுப்பப்பட்டது. பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் வல்லுநர்கள் MH370 விபத்தோட இணைக்கக்கூடிய 6 சாத்தியமான கோட்பாடுகளை கண்டுபிடிச்சாங்க.
அதுல 2 கோட்பாடுகள் விமானத்தோட தொழில்நுட்பத்தோட தொடர்புடையது, மத்த 4 மனித தவறுக்கு தொடர்புடையது. MH370ல 227 பயணிகள், 10 crew members மற்றும் 2 பைலட்ஸ், மொத்தம் 239 பேர் இருந்தாங்கன்னு இந்த வீடியோ ஆரம்பத்துல நான் சொன்னேன். இந்த 239 பேர் கூட சேர்ந்து 11,000 கிலோ எடையுள்ள பொருட்களும் இருந்தது. அதுல கணிசமான அளவு லித்தியம் அயன் பேட்டரிஸ்களும் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம். இந்த விமானம் பறக்கும் போது இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் வெடிச்சு விமானத்தை அவசரமா தரையிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தி இருக்கலாம். இதனாலதான் பைலட் தென்சீனா கடல்ல இருந்து விமானத்தை மலேசியாவை நோக்கி திருப்பி இருக்கணும். ஆனா விமானம் அதுக்குள்ள விபத்துக்குள்ளா இருக்கலாம்னு வல்லுநர்கள் நம்புறாங்க. இந்த கோட்பாடுல கேள்வி என்னன்னா, விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தா அது எங்கேயாவது விழுந்திருக்கணும் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரிகள் காரணமா தென்சீனா கடல்ல தீ விபத்து ஏற்பட்டு இருந்தா இந்த விமானம் எப்படி தென்னிந்திய பெருங்கடலுக்கு வந்திருக்க முடியும்? இந்த கேள்விக்கு யார்கிட்டயும் பதிலே இல்ல. ரெண்டாவது கோட்பாடு என்னன்னா, விமானத்துல நடந்த சில தொழில்நுட்ப கோளாறு காரணமா பைலட்ஸ் கேபின்ல டீப்ரெஷர் ஆகி ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். இதன் காரணமா பைலட்ஸ் 2 பேரும் சுயநினைவை இழந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கோட்பாட்டுக்கு ஆதரவா நம்ம யோசிச்சோம்னா, MH370 செயற்கைக்கோள்ல இருந்து 3 நிமிஷங்கள் துண்டிக்கப்பட்ட அதே நேரத்துல அது தானாகவே ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிருக்கும். மேலும் விமானம் தானாக செயற்கைக்கோளுக்கு தகவல் தொடர்பு கோரிக்கை அனுப்பியிருக்கணும். இதுக்கு அப்புறம் தான் இது 6 மணி நேரம் செயற்கைக்கோளோடு தொடர்புல இருந்திருக்கணும். இந்த நேரத்துல தான் பைலட்ஸ்க்கு விடுத்த அழைப்புக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ஆனா சில விமானத்துறை வல்லுநர்கள் இந்த கோட்பாடு தப்புன்னு சொல்றாங்க. அதாவது பீனங் தீவுல இந்த விமானம் ஒரு கூர்மையான திருப்பத்தை எடுத்து அதுக்கப்புறம் அந்தமான் கடல் பகுதிக்கு நுழைந்தது. இந்த விமானம் ஆட்டோ பைலட்ல இருந்தா பைலட்ஸ் விமானத்தை திருப்பாம ஆட்டோ பைலட் விமானத்தை திருப்பாதுன்னு சொல்றாங்க. மூணாவது கோட்பாடு என்னன்னா, கடத்தல். MH370 விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி 2 பயணிகள் போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இருக்காங்க. ஒருவேளை இந்த 2 பயணிகள் விமானத்தை கடத்திருக்கலாம்னு நம்பப்படுது. இந்த 2 பயணிகளை பத்தின விஷயங்களை ஆராய்ந்ததுல இவங்களுக்கு எந்த பயங்கரவாத அமைப்போடும் தொடர்பு இல்லைன்னு தெரிய வந்தது. இந்த 2 பயணிகளும் மலேசியால நடந்த ஒரு திருட்டு கேஸ்ல இருந்து தப்பிக்க போலியான பாஸ்போர்ட்டை பயன்படுத்தியதாக தெரிய வந்தது. நாலாவது கோட்பாடு என்னன்னா, அப்படியே இந்த விமானம் கடத்தப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பா ஏலியன்ஸ் இந்த விமானத்தை கடத்திருக்காது. அப்போ இந்த விமானம் எப்படிதான் காணாம போச்சுன்னு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. இப்பதான் 5வது கோட்பாடு வந்தது. 2016ஆம் ஆண்டு மலேசியா ராயல் போலீஸ் ஒரு ரகசிய ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அதுல போயிங் 777 பிளைட் சிமுலேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது MH370 ஓட்டின கேப்டன் ஜஹாரி அகமது ஷாக்கு சொந்தமானது. பிளைட் சிமுலேட்டர் ஒரு உண்மையான விமானத்தோட காக்பிட் மாதிரியே உண்மையான விமானத்துல இருக்கும் எல்லா வசதிகளோடும் இருக்கும். இதுல தான் பைலட்ஸ் படிக்கும் போது ட்ரைனிங் எடுப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த பிளைட் சிமுலேட்டரை கண்டுபிடிச்ச போலீஸ் இதுல தென் இந்திய கடல்ல MH370 பறந்த அதே கோஆர்டினேட்ஸை இதுலயும் பார்த்தாங்க. மற்றும் பிளைட் சிமுலேட்டர் தென்னிந்திய பெருங்கடலுக்கு மேல பறக்கிற பதிவுகளும் அதுல இருந்தது. இது ஒருவேளை ஜஹாரி அகமது ஷா தான் இந்த விமானத்தை வேணும்னே விபத்துக்குள்ளாக்குனதான்னு கேள்விகள் எழுந்தது. இதுக்கு ஆமானும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிளைட் சிமுலேட்டர்ல இருந்த கோஆர்டினேட்ஸ் 100% MH370யோட மேட்ச் ஆகல. மற்றும் ஜஹாரி மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்கப்படல. சிலர் ஜஹாரி தான் MH370 விபத்துக்குள்ளாக்குனதுன்னு சொன்னாங்க. இவர் ஏதோ ஒரு இல்லீகல் இயக்கம் கிட்ட காசு வாங்கிட்டு பண்ணாருன்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்ல. மற்றும் ஜஹாரிக்கு எந்த பண பிரச்சனையோ தேவையோ இருந்ததில்ல. ஏன்னா ஜஹாரி ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய மனநிலையம் சீராக இருந்தது. பணத்துக்காக இதை இவர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு நம்பப்பட்டது. ஜஹாரிக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஃபரீக் மேலேயும் வல்லுநர்களின் பார்வை திரும்பியது. ஏன்னா MH370 தென்சீனா கடல்ல இருந்து திரும்பிய போது அது மலேசியா மேல பறக்கும் போது ஃபரீக்கோட செல்போன் மலேசியா டவர்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தியது. ஆனா ஃபரீக் யாரையும் செல்போன்ல கூப்பிட்டு பேசினாருன்னு நிரூபிக்கப்படல. ஒருவேளை மலேசியா டெரிட்டரியை நெருங்கும் போது செல்போன் தானாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கலாம்னு நம்பப்பட்டது. கடைசி கோட்பாடு என்னன்னா, MH370 அமெரிக்கா ராணுவம் தவறுதலா சுட்டு வீழ்த்தி இருக்கலாம்னு சொல்லப்பட்டது. ஏன்னா தென்கிழக்கு ஆசியாவின் பல தீவுகள்ல அமெரிக்கா கடற்படையோட தளங்கள் இருக்கு. ஆனா இதுக்கும் எந்த ஆதாரமும் இல்ல. பிரான்ஸ்ல இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் டீம் திரும்பியும் எல்லா டேட்டாக்களையும் அனலைஸ் பண்ணி MH370 தென்னிந்திய பெருங்கடல்ல விழுந்திருக்காது, இது ஆஸ்திரேலியாவில் உள்ள கிறிஸ்மஸ் தீவுக்கு பக்கத்துல விழுந்திருக்கலாம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
கிடைக்காது. வழக்கம் போல இங்கேயும் எதுவுமே கிடைக்கல. இந்த வீடியோவை வெளியிடுறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நியூஸ் சேனல் ஒன்னு MH370 பெர்த்தின் வடமேற்குல கண்டிப்பா இருப்பதாக தெரிவிச்சது. ரிச்சர்ட் காட்ஃபிரேங்கிற விமானத்துறை வல்லுநர் வடமேற்கு பெர்த்ல 1500 கிலோமீட்டர் பரப்பளவுல தான் இந்த விமானம் இருக்குன்னு உறுதியா சொல்லியிருக்காரு. ரேடியோ வேவ்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காரு. இந்த விமானத்தின் மர்மத்துக்கு இது ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம். உண்மையிலேயே இங்க தேடி ஒரு தீர்வு கிடைக்கலாம். எதிர்காலத்துல இந்த விமானத்துக்கு என்ன நடந்திருக்குங்கிற மர்மத்தை வல்லுநர்கள் வெளிக்கொண்டு வரலாம். மலேசியா ஏர்லைன்ஸ் MH370க்கு என்ன ஆனது காத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். MH370 விமானம் விரைவில் கண்டுபிடிக்கப்படுமான்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வார கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.